வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வேகன்சி வந்திருக்கு. வெறும் 10th குவாலிஃபிகேஷன்ல எக்ஸாம் வந்து தமிழ்லேயே வைக்கிறாங்க. ஸோ தமிழக மாணவர்கள், முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல முறையில் இந்த வேலைக்கு போயிடுங்க. சரிங்களா? இதுக்காக நம்மளுடைய முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர் 3 பிரான்ச்சிலுமே எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்து, அதாவது ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து கிளாஸு, டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து சிபிடி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு லேப் வசதியோட இந்த பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஃபுல்லாகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அனலைசிஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி மேக்ஸ், ரீசனிங் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? இந்த பொது அறிவு பகுதி ரொம்ப ஒரு வாஸ்ட் ஏரியாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏரியாவை நம்ம எப்படி எளிமையா அணுகலாம், சரிங்களா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா 20க்கு 20 மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? இந்த 7 சப்ஜெக்ட்ல இருந்தும் ஈச் சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இப்படிதான் வந்து ரேண்டமா கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு பெரிய சப்ஜெக்டை படிச்சுட்டு நம்ம அந்த வெறும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டினுக்காக நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட ஒரு திங்கிங் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை செலக்டடா நம்ம வந்து படிக்கிறது மூலமா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமா நாம ரொம்ப கம்மியா படிச்சு ரொம்ப அதிகமான மார்க் எடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் டிகோடிங் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் வீடியோவா தான் இருக்கும். ஆனா அந்த வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பாக்குறது மூலமா ஜென்ரல் அவேர்னஸ் பகுதியை எப்படி அணுகலாம், இதுக்கு முன்னாடி என்னென்ன ஏரியாவில இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியா சிலபஸ் டிகோடிங் வீடியோ, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நான் தனித்தனியாவே போடுவேன். தொடர்ச்சியா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பாருங்க, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் இப்போ 2026 வந்து 25 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா 26ல தான் எக்ஸாம் நடக்க போகுது. இதனுடைய ஜென்ரல் அவேர்னஸ், சரிங்களா, பிஒய்க்யூ அனாலிசிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2022ல இருந்து 2025, சரிங்களா, இந்த வருடங்களுக்கு உட்பட்டு எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கோ அதுல என்னென்ன ஏரியாவில் கேள்விகள் கேட்டிருக்காங்கிற ஒரு அனாலிசிஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்ஜெக்டை எப்படி அணுகணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இதுல வந்து பாருங்க, ஸ்டார்டிங்ல எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும் பொழுது இதுல வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, புரியுதுங்களா, பார்ட் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின். எலமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு மேக்ஸா தான் இருக்கும். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல், வகுத்தல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சாதாரண சம்ஸ் தான் கேட்பாங்க. நார்மலா ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னாவே ஈஸியா வந்து மேக்ஸை போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு பேசிக் மேக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 10th லெவல் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிளுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதை மட்டும் தான் கேட்க போறாங்க. ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம் அவ்வளவு படிக்கணும் இவ்வளவு படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. எளிமையான நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்துக்குவோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஏரியா இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. மொத்தம் வந்து 80 கேள்விகள் நமக்கு நல்லாவே தெரியும். இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா 2 மார்க் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் அப்படின்னா எல்லாத்துலயும் 40 இது மார்க் வந்துடும். டோட்டலா வந்து 80 கொஸ்டினுக்கு 160 மார்க்குங்கிறத நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபுல்லா எக்ஸாம் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுல 80 கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ்ல வந்து நீங்க ஃபுல்லா எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 80 கொஸ்டினே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ 0.25 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப நெகட்டிவ் மார்க் இருக்கிறதால தெரிஞ்ச கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமை நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது 80 கொஸ்டினுமே நீ அட்டன் பண்ண போறது இல்லை.
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 நிமிஷத்துல 60 கொஸ்டின் போடுங்க போதும். சரிங்களா? அதான் டார்கெட் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 மணி நேரம் எக்ஸாம், அதுல 60 கொஸ்டின் தான் நான் அட்டன் பண்ண போறேன். 60 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினா நான் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப மேக்ஸ் ரீசனிங் அப்படின்னா, இப்போ வந்து ரீசனிங் அப்படின்னா ஒரு 30 to 45 செகண்ட்ல ஒரு சம்ம வந்து நீங்க போட்டு முடிச்சே ஆகும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 55 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு மேக்ஸை வந்து நீங்க போடணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு போடுற மாதிரி தான் எளிமையான கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 செகண்ட் தான். சரிங்களா இல்லையா? இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 செகண்டுக்குள்ளார ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. கண்டிப்பா அந்த ஏரியாவை நீ படிச்சிருந்தா அடிச்சிடலாம். சரிங்களா? அந்த ஏரியாவை நான் எங்கேயாவது நான் பார்த்திருக்கேன், காதுல கேட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க இப்ப அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தாங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா 3 ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி ஈஸியா நம்மளால இதுல மார்க் எடுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாமை அணுகிறது வந்து பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போறேன். புரியுதுங்களா? 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேசிக்காவே ஒரு ஜஸ்ட் சும்மா படிச்சு பார்ப்போம். இங்க பாருங்க, ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். பாருங்க, கொஸ்டின் இன் திஸ் காம்போனன்ட் வில் பி எய்ம்டு at testing the candidate general awareness of the environment around him. Questions will also be designed to test knowledge of current event and such matters of everyday observation and experience in the scientific aspect as may be expected of any educated persons. புரியுதுங்களா இல்லையா? The test will also include questions relating to India and its neighboring countries, especially இது பெட்டர்னிங் டு ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன், சயின்டிபிக் ரிசர்ச், இடிசி. புரியுதுங்களா இல்லையா? திஸ் கொஸ்டின்ஸ் வில் பி சச் தட் தே டு நாட் ரெக்யூர் எ ஸ்பெஷல் ஸ்டடி ஆஃப் எனி டிசிப்ளின். ரொம்ப பெரிய அறிவுலாம் தேவையில்ல, ஆழ்ந்த புலமை தேவையில்ல. ஸோ அந்த கொடுத்துருக்க தலைப்புகள்ல ஒரு அடிப்படை புரிதல் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இதையே நான் தமிழ்ல வந்து என்ன பண்றீங்கன்னா மாத்திருக்கேன். இந்த பகுதியில் உள்ள கேள்விகள் தன்னை சுற்றி சூழல் குறித்த வேட்பாளர், அதாவது ஸ்டூடெண்ட், பொது விழிப்புணர்வை சோதிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும். ஒரு ஜெனரலான ஒரு நாலேஜை நாங்கள் செக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அன்றாட அவதானிப்புகள் மற்றும் அறிவியல் அம்சத்தில் அனுபவங்கள் பற்றிய அறிவை சோதிக்கும் வகையில் கேள்விகள் வடிவமைக்கப்படும். சரிங்களா? இதை தாண்டி எந்த ஒரு படித்த நபரிடமிருந்தும் எதிர்பார்க்கப்படும் வகையில் இவை இருக்கும். ஒரு பேசிக்கா ஒரு படிச்ச பையனுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தை தான் நான் பொதுவா கேட்க போறேன். இந்த தேர்வில் இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள், சரிங்களா, அது தொடர்பான குறிப்பாக விளையாட்டு, வரலாறு, கலாச்சாரம், புவியியல், அப்புறம் பொருளாதார காட்சி, பொது அரசியல், இந்திய அரசியலமைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி போன்றவற்றுடன் தொடர்புடைய கேள்விகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் ஓரியன்டா கொடுத்திருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு எந்த ஒரு துறையிலும் சிறப்பு படிப்பு தேவையில்லை. நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து மேக்ஸ்ல ஸ்பெஷலு, சயின்ஸ்ல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. ஜென்ரலா உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன்ல அந்த லெவல்ல உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் உள்ள கொஸ்டின் தான் நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டோம், ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் பார்த்துட்டோம், அது ஃபுல்லா ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பாருங்க, அந்த சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம சுற்றுல ஒரு பேசிக்கான நாலேஜ் தான் கேட்க போறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸை பத்தி கேட்போம், இம்பார்ட்டன்ட் நியூஸ் முக்கியமானது அதை பத்தி எல்லாம் கேட்போம். அதை தாண்டி இங்க பாருங்க, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கானமி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சயின்டிபிக் ரிசர்ச், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஏரியாவிலாம் அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப் ஃபேக்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதை தாண்டி வந்து ஜென்ரல் சயின்ஸ், அதை தாண்டி பேசிக் அப்சர்வேஷன், காமன் ப்ராக்டிக்கல் நாலேஜ், புரியுதுங்களா, ஒரு பொதுவான ஜென்ரல் நாலேஜ், புரியுதுங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க ரிப்பீட்டடா இந்த 20 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஆழமான பாட அறிவுலாம் பெருசா தேவையில்லை. பொதுவாக படித்தவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் அடிப்படை விழிப்புணர்வு மட்டுமே இருந்தால் போதுமானதுன்னு சொல்லி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அப்ப இதை படிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்
லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதிருப்பீங்க, பிசி எழுதிருப்பீங்க, சரியா சில பேர் பண்ணாம இருக்கலாம், சில பேர் பார்டர்ல இருக்கலாம், சில பேர் பிசிக்கல் போயிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப்ல வருமா வராதுன்னு சொல்லி சில பேர் டவுட்ல இருப்பீங்க. அவங்க எல்லாருமே அடுத்த ஒரு முயற்சியை எஸ்எஸ்சிஜிடி இப்பவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்ல எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ்சிஜிடி வந்து ஜெனரல் அவேர்னஸ், சரிங்களா, இந்த 2022 இருந்து இப்ப 2025 நடந்த இந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இது எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க வந்து பார்த்தா பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃபாவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்ல அனுப்பிடுவோம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, மொத்தம் 7 சப்ஜெக்ட் உள்ளடக்கியது தான் இந்த ஜெனரல் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வாஸ்ட் ஏரியா. சரிங்களா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து ஒரு 50 தலைப்புகள் இருக்கு, சப்டைட்டில். சரிங்களா? இந்த 50 டாபிக்கை படிச்சாதான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்காவே ஃபுல்லா கவர் ஆகும். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல வந்து 2022 எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மொத்தம் எக்கச்சக்கமான ஷிஃப்ட் நடக்கும். சரிங்களா? நம்மளுடைய எஸ்எஸ்சி, இந்த ரயில்வே, இந்த மாதிரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்கில் நடக்கும். டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஷிஃப்ட் நடக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் நடக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 20 இருந்து 25 நாள் நடக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தோராயமா ஒரு 80 ஷிஃப்ட் நடக்கும். சரிங்களா? ஒரு 75 இருந்து ஒரு 80 ஷிஃப்ட் தோராயமா நடக்கும். சொல்றது புரியுதுங்களா? அதுல ஒவ்வொரு ஷிஃப்ட்ல இருந்தும் ஸ்ட்ராட்டஜிக்காவில இருந்து ஒரு ஷிஃப்ட்ல குறைஞ்சது 2 கேட்டிருப்பான், ஒரு ஷிஃப்ட்ல திடீர்னு பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்ப மினிமம் ரேஞ்ச் வந்து 2, மேக்ஸிமம் ரேஞ்ச் ஒரு 6. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2024ல 5 to 6 வந்து கேட்கறாங்க. 2025 இப்ப ரீசெண்டா நடந்ததுல ஒரு 4 to 6. இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட் இப்ப 2025 பிப்ரவரி மாசம் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 10th லெவல்ங்கிறதால, ஜிடி கான்ஸ்டபிள்ங்கிறதால எல்லா கொஸ்டினுமே ஒன்று ஈஸியா இருக்கும், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டஃபா கேட்டாங்கன்னா மாடரேட்டா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா ஒரு 10th லெவல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியை வந்து பாத்தீங்கன்னா நியூ வெண்டார் வந்து எக்ஸாம் எடுத்து நடத்துறாங்க. நியூ வெண்டார்னா எக்ஸாம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. முன்ன டிசிஎஸ் வந்து எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடிக்யூடி அப்படின்னு ஒரு தனியார் கம்பெனி தான் எடுத்து வந்து இந்த எக்ஸாம் எடுத்து நடத்திட்டு இருக்கு. அப்ப முன்ன கேட்டவங்க கூட கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஒரு 10 கொஸ்டின் உள்ளார வந்து ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து புதுசாக நடந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது 10th லெவல்லாம் 10th லெவல் கொஸ்டின் தான் இருக்கும். 12th 12th டிகிரி அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து வருது. சரிங்களா? அதனால 10th லெவல் எக்ஸாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். கொஸ்டின் பார்த்த உடனே நம்ம வந்து ஜிகே கொஸ்டின்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 10 to 15 செகண்டே அதிகம் தான், பார்த்த உடனே டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற மேக்ஸ் ரீசனிங் கூட நீங்க சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ரீசனிங் பிளஸ் வந்து நம்மளுடைய ஜெனரல் அவேர்னஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருந்தா, கான்செப்ட் புரிஞ்சிருந்தா டக்குன்னு போட்டுடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, இவ்வளவு பெரிய வாஸ்ட் ஏரியாவில் எக்ஸாம் ஓரியன்டா வரக்கூடிய ஏரியாவை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ், நம்மளுடைய நோட்ஸ் அப்படிதான் இருக்கும். நீங்க தாராளமா நம்மளுடைய பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 to 7 கொஸ்டின். லாஸ்ட் 6 month மினிமம் படிச்சுக்கீங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 year ஃபுல்லா படிச்சுக்கீங்க. சரிங்களா? அப்படி ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதுல அட்டன் பண்ணிடலாம். 2024ல 4 to 5 கொஸ்டின், அதே 2025ல 3 to 4 கொஸ்டின். எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கான கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்களோ அங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் கம்மியா வரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா கேட்கறாங்களோ அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல கொஞ்சம் கம்மியா வரும். அப்ப முதல்ல நீங்க வந்து ஜெனரல் அவேர்னஸ் படிக்கும் பொழுது முதல்ல இது 2ஐயும் தான் வந்து ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணணும், ஃபுல்லா படிக்கணும். புரியுதுங்களா? மந்த்லி ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நாங்களே மெட்டீரியல் கொடுப்போம். இதை தாண்டி நோட்ஸ் வந்து கிளாஸ் நோட்ஸ் கொடுக்கறத தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லா நாங்க கொடுக்குற நோட்ஸை மட்டும் நீங்க ஃபுல்லா படிச்சா போதுமானது. எப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது அவ்வளவு பெரிய ஃபுல்லா புக்கு 6 to 12 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல எளிமைப்படுத்தப்பட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஏரியா வந்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்து நாங்க கொடுக்குற நோட்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த 2 டாபிக் நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போதைக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, 3வது வந்து பாத்தீங்கன்னா 3rd பொசிஷன்ல இருக்கிறது ஹிஸ்டரியை படிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2022ல, 2024ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 கொஸ்டின், 2025ல வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின். எல்லாமே ஈஸி டு மாடரேட் தான். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாருங்க பாலிட்டியில வந்து அதே தான் 2 to 3 கொஸ்டின். ஒரு ஷிப்ட்ல 2 கேட்டிருப்பான், ஒரு ஷிப்ட்ல 3 கூட கேட்டிருப்பான். அதான் வந்து ஒரு தோராயமா 2 to 3 சொல்றீங்க நான். அதே மாதிரி அதே தான் 2 to 3 2 to 3 தான் தோராயமா கேட்டிருக்காங்க. ஜாகிரபி பாருங்க 2 to 4 கொஸ்டின். சரிங்களா? ஸோ 3 to 4. அடுத்து 2025 வந்து பார்த்தா 2 to 3 இப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் என்ன பண்றாங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்கனாமி. இந்த எக்கனாமி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ 2 to 3 வந்து 2022. அடுத்து வந்து 2 to 4 இந்த 2 to 3 இதான் ரேஞ்ச். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், அப்புறம் வந்து 5 இயர் பிளானு, நிதி ஆயோக், ஜிஎஸ்டி, டாக்ஸ், புரியுதுங்களா? இந்த 5 டாபிக் பார்த்தாவே ஃபுல்லாவே அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நடத்தி கொடுக்கறதா நம்மளுடைய வேலை. சரிங்களா? நீங்க இதெல்லாம் என்னன்னு தெரியல, எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா நீங்க இப்பவே வந்து நம்மளுடைய அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாவே இந்த பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஃபுல்லாவே ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமில ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க சயின்ஸ். சயின்ஸ் வந்து 2 to 4 வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதெல்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின், இதுல வந்து 5 to 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் கேட்கறாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் தான் வந்து ஜெனரல் அவேர்னஸ். ஸோ அப்ப மொத்தம் 7 சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட்ல இருந்து வெறும் 20 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அப்ப 7 சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு அறிவு இருக்கணும். அதுல ஒரு அடிப்படை அறிவு, பேசிக் நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? பல மாணவர்கள் சொல்றது என்னன்னா, சார் நாங்க சில இது படிச்சுட்டு போறோம், அங்க கேட்கறது சில இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த ஜெனரல் அவேர்னஸ் ஒரு பெரிய சேலஞ்சு. சரிங்களா? ஸோ அப்ப இவ்வளவு பெரிய வாஸ்ட் சிலபஸ் கொடுத்துட்டு வெறும் 20 கொஸ்டின் கேட்கறதால பசங்க வந்து இதை வந்து என்ன பண்றாங்க, இதுல போடுற எஃபோர்ட்டை நம்ம வந்து எதுல போடலாம், மேக்ஸ் ரீசனிங்ல போடலாம்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதை விடாமலும் போயிட முடியாது. ஏன்னா இதுல இருக்கிற இதுல ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் நீங்க சேர்த்து போட்டா மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாணவர்களோட ஒரு எட்ஜ் காமிக்க முடியும். ஒரு 5 மார்க் 10 மார்க் எக்ஸ்ட்ரா காமிக்க முடியும். அப்ப இந்த ஏரியாவை 7 சப்ஜெக்டையும் படிக்கணும். மினிமமா படி, எக்ஸாம் பாயிண்ட் படி, அதுக்கான நோட்ஸை கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இப்போ ஃபுல்லாவே பார்த்தாச்சு. புரியுதா? எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்தாச்சு, சிலபஸ் என்னன்னு பார்த்தாச்சு, 7 சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தாச்சு, அதுல என்னென்ன ஏரியாவில் என்னென்ன கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு, என்ன லெவல்னு பார்த்தாச்சு. இப்ப 2025ல இந்த ஏரியாவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்கா. இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. புரியுதா? அந்த 7 ஏரியா, ஒவ்வொரு ஏரியாவில இருந்து 2 கொஸ்டின் நான் வந்து சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இது 2025 பிப்ரவரி மாசம் நடந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றீங்க பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் அது எந்த ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க, என்ன தேதியில கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க. இதை ஃபுல்லாவே பாருங்க. சரிங்களா? லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா பாருங்க. எந்த லெவல்ல கொஸ்டின் கேட்டிருக்கான், புரியுதுங்களா ஐயா? எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படிங்கறத நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? இதுல சால்வ் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. படிச்சு பாக்குற, தெரிஞ்சதுல கிளிக் பண்ண போறேன், அவ்வளவுதான். அப்ப எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம்ங்கிறதா நான் சொல்ல வருது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது வேர் த ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் ஹெல்ட் இன் இந்தியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் முதல் ஆசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற்றது. சிம்பிள் கொஸ்டின். இப்படிதான் ஒரு லைன் தான் கேட்பான். புரியுதுங்களா இல்லையா? சிங்கிள் கொஸ்டின் தான் கேட்பான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி 4/2/2025 ஷிஃப்ட் 1ல வந்து கேட்டிருக்கான். சரிங்களா? இந்த ஒரு சிங்கிள் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் பார்க்கும் பொழுது டெல்லி, அப்புறம் வந்து குவாலியர், சென்னை, அப்புறம் பாட்டியாலான்னு கொடுத்துருக்காங்க. இதுல பேசிக்காவது என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம். ஏசியன் கேம் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்ல, முதல்ல எங்க நடந்துன்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்தியாவில முதல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மேக்சிமம் எங்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு பெரிய சிட்டியில. புரியுதுங்களா? இந்தியாவுடைய கேபிட்டல் வந்து டெல்லின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? பிரிட்டிஷ் பீரியட்ல 1911 கல்கட்டாவில இருந்து டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் மாத்திருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? இந்தியாவுடைய பழைய தலைநகரம் வந்து கல்கட்டா, இந்தியாவுடைய நியூ கேபிட்டல் வந்து டெல்லி, நியூ டெல்லின்னு சொல்லுவாங்க. 1911க்கு முன்னாடி கல்கட்டா, 1911க்கு அப்புறம் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி தான் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம் வந்து டெல்லியில தான் நடந்திருக்குங்கிறத நீ படிக்காமலே கெஸ் பண்ணி போடலாம்.
சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து எங்க நடக்கும், மேக்ஸிமம் தலைநகர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப டெல்லிங்கிறது ஈஸியாவே போட்டுடலாம். சரிங்களா? ஏஷியன் கேமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் நடந்திருக்கு. சரிங்களா? ஒன்று 1951, இன்னொன்று 1982. சரிங்களா? இந்த 2 டைமுமே இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எங்க நடந்ததுன்னா டெல்லியில தான் நடந்துச்சு. சரிங்களா? இந்த 2 டைம் 1951, 1982 2 டைமே ஏசியன் கேம்ஸ் வந்து எங்க நடந்தது அப்படின்னா டெல்லியில நடந்தது. அந்த ஸ்டேடியத்துக்கு பேரு மேஜர் தயான் சந்த் நேஷனல் ஸ்டேடியம். சரிங்களா? மேஜர் தயான் சந்த் தேசிய விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதை வந்து பழைய பேர் வந்து நேஷனல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க, தேசிய மைதானம்னு சொல்லுவாங்க பழைய பேர். இப்ப தயான் சந்த் நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்ப 1951லயும் இங்கதான் நடந்துச்சு, 82லயும் இங்கதான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி 1951 ஏசியன் கேம்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் வாங்கியிருக்கு. 2nd பொசிஷன் வந்திருக்கு. எத்தனை மெடல்னு பார்க்கும்பொழுது 15 கோல்டு, 16 சில்வரு, 20 பிரான்ஸ். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்ப 31, 41 மொத்தம் 41 மெடல் வந்து அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னா ஜப்பான். ஓகேவா? அப்ப ஒரு கொஸ்டின், அதுக்கான 4 ஆப்ஷன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இப்படிதான் நம்ம ஒவ்வொரு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சீரீஸும் இப்படிதான் போக போகுது. நம்மளுடைய கிளாஸ் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட்ல எதை கேட்பாங்களோ அதை நம்ம இப்படிதான் கொடுக்க போறோம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காவிலே 2வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். இதுல என்ன கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா திவேஹி. சரிங்களா? பாருங்க, திவேஹி இஸ் த அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் விச் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் அண்டை நாடுகளில் எந்த நாட்டுல திவேஹிங்கிற மொழி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் எந்த அண்டை நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி திவேஹி. சிம்பிளான கொஸ்டின். சொல்றது பார்த்தீங்களா? அப்புறம் பக்கத்து நாட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் இருக்காங்க இல்லையா, அண்டை நாடுகளை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது மால்டீவ்ஸ், மியான்மர், பூட்டான், ஸ்ரீலங்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலத்தீவு இருக்குல்ல, அங்க பாருங்க, மாலத்தீவ்ஸ் அபிஷியல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா திவேஹி. அபிஷியல் ரிலிஜன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம். மாலத்தீவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் மதம் உள்ள ஒரு நாடு. சரிங்களா? அதனுடைய அபிஷியல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா திவேஹி. சரிங்களா? அதே மாதிரி மத்த பக்கத்துல உள்ள நாடுகளையும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி பூட்டான் வந்து பாத்தீங்கன்னா டொஜாங்கோ அப்படிங்கிறது, அங்க வந்து புத்திசம், அந்த புத்த மதம் தான் அங்க இருக்குங்கிறது, பூட்டான்ல இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அங்க தலாய் லாமாலாம் இருப்பாரு, நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதே ஒரு மியான்மர் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஸ், பர்மா தானே, பர்மா என்றால் மியான்மர் என்றால் ஒண்ணுதான். இந்தியாவில இருந்து 1937 சுதந்திரம் பெற்ற நாடு வந்து பாத்தீங்கன்னா மியான்மர். இந்தியாவில இருந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே இது வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அங்க வந்து பர்மீஸ் தான் வந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்னிக் லாங்குவேஜ் தான் அங்க வந்து பேசுறாங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிங்களர்கள், தமிழர்கள் வந்து அங்க இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்களம்ங்கிற ஒரு மதம். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா புத்த மதத்துடைய ஒரு நீட்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்கதான் வந்து அங்க வந்து இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப 2 ஸ்டாட்டிக் அந்த கொஸ்டின் புரியுதுங்களா? நிலையான பொது அறிவுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஏரியாவில இருந்து 2 கொஸ்டின் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப பேசிக் கொஸ்டின் தான் கேட்கறாங்க, ஒரு லைன் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. இந்த எந்த ஏரியாவில கேட்கறாங்க, அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அண்டை நாடுகளை பத்தி கேள்வி கேட்பா அப்படின்னு, அண்டை நாடுகளை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கிறத கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நாங்க கிளாஸ் ஒர்க்ஸ் கொடுக்க போறோம். ரொம்ப மினிமமா தான் கிளாஸ் ஒர்க்ஸ் கொடுப்போம், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் கொடுப்போம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும். நாங்க கொடுக்கறத படிச்சாவே போதும். நீங்க ஜெனரல் அவேர்னஸ் பகுதியில என்ன பண்ணிடலாம் ஈஸியா. இந்த வந்து பாத்தீங்கன்னா 20க்கு நான் சொல்றது குறைஞ்சது, இந்த 20க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு 15+ ஈஸியா போட்டுடலாம். அது என்ன ஏரியான்னு கரெக்டா தெரிஞ்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து படிக்கணும். தெரியலன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கி நாங்க அதை பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? நாங்க கொடுக்குறத நீங்க கண்ணை மட்டும் படிச்சா மட்டும் போதுமானது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ஹிஸ்டரி கொஸ்டின். ஸ்டார்டிங் ஜிகே முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி நம்ம ஹிஸ்டரியில 2 கொஸ்டின் பார்ப்போம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 அக்டோபர் 2022 மார்க்டு த டேஷ் பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி செலிப்ரேட்டட் ஆஸ் காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காந்தி ஜெயந்தி நமக்கு நல்லாவே தெரியும், அக்டோபர் 8ஆம் தேதி. சரிங்களா? ஏன்னா காந்தி வந்து 1869 வந்து குஜராத்ல பிறந்திருப்பாரு. சரிங்களா? அதாவது போர்பந்தர்,
புரியுதா? குஜராத் போர்பந்தர்ல 1869 வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, பர்த் ஆயிருப்பாரு, நமக்கு நல்லாவே தெரியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப 2025 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஒண்ணு 2024 கேட்டிருக்கலாம், எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அல்லது 2025 எத்தனாவது பர்த் அனிவர்சரியா கொண்டாட போறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அவன் கேட்டிருக்கிறது பாருங்க 2022 கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், மகாத்மா காந்தியின் தேசாவது பிறந்த நாளை முன்னிட்டு, புரியுதுங்களா, அக்டோபர் 2, 2022 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. எத்தனாவது பிறந்த நாள்? ஓகேவா? அப்ப 1869 காந்தி பிறந்தாருன்னு தெரிஞ்சாதான் 2022 வரைக்கும் நீங்க ஆட் பண்ணி இயரை ஆட் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒண்ணு போட முடியும். ஒண்ணு இல்லையா, இத வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 2024, 25 என்ன பண்றீங்கன்னா இத்தனாவது பிறந்த நாள், 154வது பிறந்த நாள், 155வது பிறந்த நாள் 2024 கொண்டாடப்பட்டது இப்படின்னு சொல்லி படிச்சிருந்தாதான் அதுல இருந்து 2022 மைனஸ் பண்றீங்க முடியும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் உங்களை யோசிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கேட்டிருக்கான். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் வந்து 153, 150, 152, 155 அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, ஸோ இதுல வந்து ஆன்சர் நீங்க ஆட் பண்ணாவே தெரிஞ்சிடும். 153 தான் இதுக்கு வந்து ஆன்சர், 153 தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 153 தான். 2022 வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பிறந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா 153வது பிறந்த தினமா கொண்டாடப்பட்டதுங்கிறது இது புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி மகாத்மா காந்தியை பத்தி பேசிக்கா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லீடர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தேச தந்தை, தேசப்பிதா மகாத்மா காந்தி, இப்பெல்லாம் நம்ம காந்தியை சொல்லுவோம். சரிங்களா? இதை தாண்டி அக்டோபர் 2, 1869 குஜராத்ல போர்பந்தர்ல அவர் வந்து பர்த் ஆயிருக்காருங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். இதை தாண்டி அவர் என்ன ப்ரொமோட் பண்ணார் அப்படின்னா அஹிம்சா, அதாவது நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அஹிம்சை வழிதான், எதுவுமே வந்து அஹிம்சை வழியில போனாதான் ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும், ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதா. அது மட்டும் இல்லாம சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ஸ், அதாவது சட்டத்தை மறுக்கிறது, சிம்பிளா சொன்னா சட்ட மறுப்பு, நான் வயலன்ஸ், அஹிம்சா, ஹங்கிரி ஸ்ட்ரைக், இதுக்கெல்லாம் பேர் போனவர் தான் காந்திங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இதை தாண்டி அவர் வந்து 1930 வந்து தண்டி மார்ச், சால்ட் சத்தியாகிரகா, அப்புறம் வந்து 1942 வந்து குவாட் இந்தியா மூவ்மெண்ட், 1920 வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் என்ன பண்றாரு வந்து லீட் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு 47 அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியா இவரு இருந்திருக்காரு. அதை தாண்டி ஜனவரி 30, 1948 வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. கோட்ஸே அப்படிங்கிற ஒரு நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேத்ரியாஸ் டேன்னு சொல்லுவாங்க, தியாகிகள் தினம். சரிங்களா? ஜனவரி 30 வந்து தியாகிகள் தினமா கொண்டாடப்படுதுங்கிறது புரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி, புரியுதுங்களா, அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் அதனுடைய பேக்ரவுண்டு நம்ம இப்படிதான் தெளிவாதான் இப்படிதான் நடத்தும் அப்படிங்கிற ஒரு மாடலுக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, அதே ஹிஸ்டரியில வந்து 2வது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி டைம்ஸ் ஹேஸ் த கங்கா ரிவர் பீன் மென்ஷன்டு த ரிக்வேதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிக்வேதத்தில் கங்கை நதி எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது, எத்தனை டைம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ரிக்வேதா. சரிங்களா? பர்பேரியன் இன்வேஷன், வேதிக் இன்வேஷன், வேதகால நாகரிகம் அப்படின்னு சொல்லி தான் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? சென்ட்ரல் ஏசியாவில இருந்து குதிரையிலிருந்து வந்தவர்கள், கையில வந்து இரும்பு வச்சிருப்பாங்க, புரியுங்களா, அயன் சம்பந்தமானது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் சம்பந்தமான அனிமல் நாலேஜ்ல அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப ரிக்வேதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேத காலத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஏர்லிக் வேதிக் ஏஜ், முற்கால வேத காலம், லேட்டர் வேதிக் ஏஜ், பிற்கால வேத காலம்னு சொல்லி 2 டைப்பா பிரிக்கலாம். சரிங்களா? ஏர்லி வேதிக் ஏஜ்ல தான் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் வந்து ரிக்வேதம். மொத்தம் 4 வேதங்கள் இருக்கா இல்லையா, ரிக், யஜுர், சாம, அதர்வனா. ரிக்வேதம் ஏர்லி வேதிக் ஏஜோட டெக்ஸ்ட் புக். சொல்றது புரியுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப 4 வேதங்கள்ல ரொம்ப பழமையானது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ரிக்வேதம் தான். அந்த ரிக்வேதத்துல கங்கை நதியை பத்தி ஒரு டைம் தான் மென்ஷன் ஆயிருக்கு. எத்தனை டைம்? ஒரு டைம் தான் மென்ஷன் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கீங்க. இந்த மனுஸ்மிருதி, ஜாதி பாகுபாடு, சொல்றது புரியுதுங்களா, வர்ணாசிரம், ஸோ இது அது இல்லாம சரஸ்வதி ரிவர், இது எல்லாமே இதுல என்ன ஆயிருக்கு, மென்ஷன் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கீங்க. ஸோ இதை தாண்டி இந்த ரிக்வேதத்தை பேஸ் பண்ணி, ரிக்வேதா இஸ் த ஓல்டஸ்ட், புரியுதுங்களா, பார்த்தா 4 வேதாஸ்ங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ஒண்ணு. இதனுடைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதாவுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆஃப் நாலேஜ், புரியுதுங்களா, அறிவை போற்று. என்னது? அறிவை, நாலேஜை போற்று அப்படிங்கிறதா இதனுடைய முக்கியமான ஒரு நாலேஜ். புரியுதுங்களா? ஒரு பாயிண்ட்.
அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்மெண்ட் ஆஃப் த மேன்கைண்ட். மனித குலத்தோடைய முதல் சாசனம் ரிக்வேதம் தான். சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ஒரு முக்கியமானது. இதுல இந்த இந்த ரிக்வேதத்துல வந்து 1028 ஹைமன்ஸ். ஹைமன்ஸ் அப்படின்னா சாங்ஸ்னு அர்த்தம். என்னது? சாங்ஸ், பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தா சுக்தாஸ். சுக்தாஸ் என்றாலும் ஹைமன்ஸ் என்றாலும் பிளஸ் வந்து பாடல்கள் சாங்ஸ் என்றாலும் ஒன்றே. அடுத்து வந்து பாருங்க 10 மண்டலங்கள் இதுக்குள்ளார இருக்கு. அதை தாண்டி 10,600 வெர்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள், கொள்கைகள், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அதுக்குள்ளார இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 10 மண்டலங்கள்ல 7வது மண்டலத்தை எழுதுனது யார் அப்படின்னா வசிஷ்ட முனிவர். யாரு? வசிஷ்ட முனிவர் 7வது மண்டலத்தை எழுதினார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சடத்து புரியுதுங்களா? சோ அதை தாண்டி இந்த கங்கா ரிவர் ஆஸ் மென்ஷன்டு ஒன்லி ஒன் இன் ரிக்வேதா. புரியுதுங்களா இல்லையா? ரிக்வேதாவில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாம இந்த ஒரு கொஸ்டினை வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்காம எவ்வளவு டீட்டெயில்டான விஷயம் இதுக்கு தொடர்புடைய பார்த்துருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. நான் கொடுக்கறத மட்டும் நீ படிச்சா போதுமான. சொல்றது புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, எஸ்எஸ்ஜிடியில வந்து ஜாகிரபி, புரியுதுங்களா? ஜாகிரபி ஓரியன்டான 2 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இதுல வந்து பாருங்க, விச் ஆர் த 2 வெட்டஸ்ட் பிளேஸ், ரொம்ப ஈரமான, சொல்றது புரியுதுங்களா, ஆன் எர்த் தட் ரிசீவ் மோர் தென் 1080 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இன் த இயர். புரியுதுங்களா? ஒரு வருடத்தில் 1080 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகமாக மழைப்பொழிவை பெறும் பூமியில் மிகவும் ஈரப்பதமான 2 இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு இடங்கள்னு கேட்டாவே இப்போ அந்த ரீசெண்ட் 2 கொஸ்டின் அப்படிதான். 2 இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுவும் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா பாசிகாட் அகும்பே, 2வது வந்து பாத்தீங்கன்னா காங்டாக் அம்போலி, 3rd வந்து பாத்தீங்கன்னா சிரபுஞ்சி அண்ட் மவுசின்ட்ரம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாபலீஸ்வரர் அண்ட் நேரியமங்கலம் சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மான்சூன் வந்து மொத்தம் 3 இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பருவ காலங்கள் வந்து மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். எப்படி? சவுத் வெஸ்ட் மான்சூன், என்னது சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், அப்புறம் வந்து சைக்ளோன் பீரியட் இப்படின்னு சொல்லி மொத்தம் 3 விதமா பிரிக்கலாம். இதுல சவுத் வெஸ்ட் மான்சூன்னா தென்மேற்கு பருவமழைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அதாவது இந்தியன் ஓஷியன் அண்ட் அரேபியன் ஓஷியன்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆகும், லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும். சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அரேபியன் சீல உருவாகிறது அப்படியே வந்து பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் வழியா, கேரளா வழியா, வெஸ்டர்ன் காட்ஸ் வழியா, மேற்கு தொடர்ச்சி வழியா போய் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் அதிகமா மழை தரும். அப்படியே அந்த மலை ஓரமா போயிட்டு அப்படியே ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கா இல்லையா ராஜஸ்தான்ல, அப்படியே போயிட்டு அப்படியே மேகாலயான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேகாலயாவில் போயிட்டு அங்க ஒரு மலையில போய் முட்டும். சொல்லது புரியுதுங்களா? அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ல உருவாக்கக்கூடிய சைக்ளோன் வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வழியா அப்படியே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மேகாலயாவில் போய் முட்டும். ஏன் மேகாலயாவில போய் அந்த காத்து முட்டுது அப்படின்னா மேகாலயாவில் மிக உயரமான மலைகள், அதாவது பார்த்தா ஃபெனல் மாதிரி இருக்கும். அப்படியே காத்து போய் முட்டுச்சுன்னா அதுக்கு மேல போக முடியாது. போய் முட்டுச்சுன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அந்த இடத்துல இயற்கையான மலை அமைப்புகள் இருக்கு. இயற்கையான நேச்சரா ஹில்ஸோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா காற்றை தடுக்கக்கூடிய அளவுக்கு, புரியுதா? அதுல போய் முட்டுச்சுன்னா காத்து அந்த மலையை தாண்டி வெளியே போவாது, அந்த இடத்துல இருக்கும். அப்படியே மேல போய் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மழை வந்து கொட்டிடும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்தியாவிலேயே அதிகமாக மழை பெறக்கூடிய மாநிலம்னு கேட்டா மேகாலயா. என்னது? மேகாலயா. மேகாலயாவில் உள்ள 2 பிளேஸ் தான் சிரபுஞ்சி மவுசின்ட்ரம். சொல்றது புரியுதா இல்லையா? அந்த சிரபுஞ்சி மவுசின்ட்ரம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக மழை தரக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். 2 பகுதி. இதுல ஒரு பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எதுனா பழைய ஜிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிரபுஞ்சி தான் இந்தியாவிலேயே அதிக மழை தரக்கூடிய பகுதின்னு சொல்லி ஜிகேல படிச்சிருப்பீங்க. இப்ப சிரபுஞ்சியை பீட் பண்ண ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மவுசின்ட்ரம் தான். சிங்கிள் பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா மவுசின்ட்ரம் தான் நீங்க போடணும். இப்ப டபுள் பிளேஸ் கேட்டிருக்கிறதால சிரபுஞ்சி மவுசின்ட்ரம் போறது தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? both places are located in மேகாலயா. ஏற்கனவே சொல்லியாச்சா? அடுத்து பாருங்க, they receive very heavy rainfall due to the
ஓரோகிராபிக் லிப்ட் சரிங்களா, அதனுடைய உயரமான மலை அமைப்பால அந்த இடத்துல வந்து அதிகமா மழை பெறுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. மோஸ்ட் ஏர் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால் ரெசிஸ் ஓவர் த ஹில்ஸ். புரியுதுங்களா, வங்காள விரிகுடா வழியா காத்து போயிட்டு அந்த ஹில்ஸ்ல போய் அடிச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகங்கள் உருவாகி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைகள் அதிகமா வருதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. திஸ் ரைசிங் ஏர் கேசஸ் கண்டிஷன்ஸ் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால வந்து பார்த்தா ஹெவி ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி ஜெய்சால்மர் அந்த ராஜஸ்தான், லே வந்து பார்த்தீங்கன்னா லடாக். அப்ப ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர், லடாக்ல உள்ள லே, இந்த ரெண்டு பகுதியும் இந்தியாவில் மிக குறைவான மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக ஒரு வருஷத்துக்கு 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியா தான் மழை பெய்யும். 50 சென்டிமீட்டர் எங்க இருக்குது, 1080 சென்டிமீட்டர் எங்க இருக்குது. 1080 சென்டிமீட்டருங்கிறது மேகாலயாவில் சிறப்புஞ்சி மவுசின்றப்பல பெய்யுது. வெறும் 50 சென்டிமீட்டருக்கு கம்மியா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்சால்மர்லயும் லடாக் லேவ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மழை வருதுன்னா பாத்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இயற்கை அமைப்புகள். ஆரவல்லி ரேஞ்ச் அங்க இருக்குது, அது வந்து காத்த தடுக்கல, காத்து செல்லும் இணைக்கு பேரலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின். ஏன் வந்து ராஜஸ்தான்ல பாலைவனம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆரவல்லி ரேஞ்சு காற்று தென்மேற்கு பருவ காற்று செல்லும் திசைக்கு இணையாக பேரலா இருக்கு. காற்றை தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல நேச்சுரல் பொசிஷன் எதுவுமே இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பாருங்க ரெண்டாவது கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சோ இது வந்து ஜியோகிராஃபில தான் பாத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஜியோகிராஃபில ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஃபயர் பிளான்லயே ஜியோகிராஃபி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த கீ ஃபோக்கஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல 51 to 56 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபயர் பிளான்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஃபயர் பிளான் இப்ப எப்படி நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்படையில ஜாயின் பண்ணிட்டோம், அடுத்த 1 இயர்க்குள்ளார நம்ம ஏதோ ஒரு ஜாப்ல போயே ஆகணும்னு சொல்லி ஒரு டார்கெட்டை வச்சு தான் ஓடுறோம். சொல்றது புரியுது, அடுத்த 6 மாசத்துல சிலபஸ் முடிக்கணும், அடுத்த 6 மாசத்துல ரிவிஷன் பண்ணணும், ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் சொல்லி ஒரு டார்கெட் ஒரு எய்ம் வச்சு தான் வரும். அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக, இந்தியனுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்காக 5 வருடங்களுக்கு ஒரு முறை திட்டமிடுது. இந்த 5 வருஷத்துக்குள்ளார எஜுகேஷன் டெவலப் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும், இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும், புரியுதுங்களா, சர்வீஸ் செக்டரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி தனியா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அதை நோக்கி ஓடுவாங்க. சொல்றது புரியுதுங்கன்னா ஃபயர் பிளான் 5 ஆண்டு திட்டங்கள். இந்த 5 ஆண்டு திட்டங்களை எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னா ரஷ்யாவில இருந்து. அதாவது யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. யூஎஸ்எஸ்ஆர் தான் பழைய ரஷ்யா, புரியுது, சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் மாடல், இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் மாடல். அப்ப முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முக்கியமா எதுக்கு போக்கஸ் பண்ணாங்க சொல்றது புரியுது. இப்ப வந்து நான் எஸ்எஸ்ஜிடி தான் போக்கஸ் பண்ண போறேன். ஓகேவா, என்னுடைய மெயின் எய்ம் எஸ்எஸ்ஜிடி. சைட்ல எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்றமா இல்லையா, அதே மாதிரி எதுல போக்கஸ் பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், விவசாய மேம்பாடு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில்களை தனியார் மயமாக்குதல், அதாவது பிரைவேடைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேபிடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா விரைவான தொழில்மயமாக்குதல், அதை தாண்டி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கனரக தொழில்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல இதையும் நீங்க படிக்கலாம் தேவையில்லை. நம்ம இந்தியா எப்ப சுதந்திரம் வாங்கினுச்சு, 47ல. இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான ஒரு கண்ட்ரி, புரியுதுங்களா, அதிகமா கிராமங்கள் உள்ளடக்கிய ஒரு நாடுங்கிறது நல்லாவே தெரியும். சொல்றது புரியுதுங்களா, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி கிராமங்கள்ல இருக்குதுன்னு சொல்லி காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு. காந்தி சொல்லிருக்காரு, புரியுதுங்களா, ஒரு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி கிராமங்கள்ல தான் இருக்கு, கிராமங்கள்ல இருந்து தான் அந்த வளர்ச்சி வரணும். வெறும் சிட்டியை மட்டும் டெவலப் பண்ணிட்டு ஒரு 10 ஃபேக்டரி கட்டிக்கிட்டு டெவலப் ஆயிடுச்சு சொல்றது அதுக்கு பேரு வளர்ச்சி இல்லை, வீக்கம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சொல்றது புரியுதுங்களா. சோ அப்ப இதுல அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளானுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 47 சுதந்திரம் வாங்கினுச்சு. 47க்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் ஐரோப்பியர்கள் எல்லாமே இந்தியாவில் உள்ள மைன்ஸ், ட்ரெயின் ஆஃப் வெல்த், நம்மளுடைய கனிமங்களை சுரண்டி மும்பைக்கு எடுத்துட்டு போயிட்டு மும்பையில இருந்து லண்டனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் சுரண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா, அதான் செல்வ சுரண்டல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தாதாபாய் நவ்ரோஜி இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இந்த தியரியை வந்து கொண்டு வந்திருக்காரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு புத்தகத்தையே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. சொல்றது புரியுதுங்களா, தாதாபாய் நவ்ரோஜி த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு சொல்லுவோம் நம்ம அவர் வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அப்ப ரொம்ப உள்ளார இருக்க கனிமங்கள் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. விவசாயத்தை டெவலப் பண்ணி
வறுமையை போக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியமான நோக்கமா இருந்திருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்கள்ல வந்து டெவலப் பண்றேன், இப்படி கனரக தொழில்கள் நான் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றேங்கிற திங்கிங் இருந்தாலும் முதல்ல சோத்துக்கு வழி இல்லாம இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப வந்து வறுமையை போக்கணும், பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படிங்கிறது அவங்களோட அல்டிமேட் எய்மா இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். இந்த 5 இயர் மாடலை ரஷ்யாவில இருந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த 5 இயர் பிளான் இருக்குல்ல, அந்த 5 இயர் பிளானை வந்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லிருக்காருன்னா டெம்பிள் ஆஃப் த மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவின் கோயில் என்று நேரு எதை கூறினார்? 5 ஆண்டு திட்டத்தை கூறினார். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம், இரிகேஷன், நீர்ப்பாசனம் மற்றும் டேம்ஸ், அணைகள், இதை தான் கட்டணும். இதை கட்டி நீர்ப்பாசனத்தை பெருக்கணும், விவசாயத்துல ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணுங்கிறதா அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்ரானங்கல் டேம்ங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். பக்ரானங்கல் டேம்ல ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான்ல பிளான் பண்ணி 1948ல கட்ட தொடங்கி 19 வந்து பாத்தீங்கன்னா 55, 56 எல்லாம் கட்டி முடிச்சாங்க. சரிங்களா? அது சட்லஜ் ரிவர் ஆத்துல இருக்கு. எந்த ஸ்டேட்லனா ஹிமாச்சல பிரதேசம் அண்ட் பஞ்சாப். சரிங்களா? சோ இந்த 2 மாநிலங்கள்லயும் அந்த ரிவர் வந்து ஓடுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் எந்த மாடல் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? என்ன மாடல்? ஓகேவா? என்ன மாடல்னு பாத்தீங்கன்னா ஹராடு டோமர் மாதிரி. ஹராடு டோமர்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட், ஒரே எக்கனாமிக் சயின்டிஸ்ட். அவர் கொடுத்த ஒரு மாடல், அவர் கொடுத்த ஒரு டிராஃப்ட், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபயர் பிளானை உருவாக்கி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமானது. எய்ம்னு பாத்தீங்கன்னா பூஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், விவசாயத்துடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருந்திருக்கு. எக்கனாமிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா KN ராஜ் அவர் என்ன சஜஸ்ட் பண்றீங்கன்னா கிராஜுவல் டெவலப்மெண்ட் அப்ரோச். புரியுதுங்களா? அப்படியே மெதுவா கிராஜுவலா டெவலப் பண்ணா போதும், திடீர்னு அப்படியே பூம் ஆன மாதிரி பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே மினிமம் கொஞ்சம் 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 டெவலப் பண்ணா போதுங்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளானுக்கு அவருடைய ஆலோசனை சொல்லியிருக்காரு. இவங்களுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2.1%. அந்த 5 வருஷத்துக்குள்ளார நம்மளுடைய growth எப்படி இருக்கணும்? இந்தியனுடைய எக்கானமி, இந்தியாவோட GDP, சரியா, அந்த கிராஸ் டொமஸ்டிக் அந்த ப்ராடக்ட் சொல்றோமா இல்லையா, உள்நாட்டு உற்பத்தி, அது வந்து 2.1% இருக்குன்னு சொல்லி டார்கெட் வச்சு ஓடுறாங்க. இந்த 1 இயருக்குள்ளார நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கி அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு வர்றோமா இல்லையா, SSGD வர அட்டம்ல அடிச்சு தூக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி 2.1% வந்து டார்கெட் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான கிரியேட் பண்ணாங்க. அச்சீவ்மெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 3.6%. நினைச்சதை விட அபரீதமா நம்ம வந்து அதில் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். வாழ்க்கையில திட்டமிடல் பிளஸ் அதை சரியா நடைமுறைப்படுத்துதல் இருந்தா வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாகிரபில வந்து நம்ம 2 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியாச்சு பார்த்துட்டோம். அதே மாதிரி பாலிட்டியில 2 கொஸ்டின் சொல்றது பார்த்தீங்களா? இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டீல் வித் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். UPSC வைக்கிறாங்களா இல்லையா? ஓகேவா? UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், IAS, IPS, IFS, இது மாதிரி அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு பணி தேர்வாணையம் பற்றி எந்த விதி வந்து விவாதிக்குது, எந்த விதியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 300 to 320. ஆர்டிகல் என்றால் தமிழ்ல விதிகள் அல்லது ஷரத்துகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஷரத்துகள்னு சொல்லுவாங்க. ஆனா சில இடத்துல பிரிவுகள்னு போட்டிருப்பாங்க. இந்த பிரிவுகள்ங்கிறது தமிழ்ல வந்து பார்ட் தான் பிரிவுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? சில இடத்துல போட்டிருப்பாங்க, அது பெரிய தப்புலாம் இல்லை. சரத்து அல்லது விதிகள் தான் சொல்லணும் ஆர்டிகல்ஸ். 300 to 320, 330 338, 210 219, 315 323, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. UPSC வந்து பாத்தீங்கன்னா 315 323. சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கு சரியான விடை. சரிங்களா? நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனே படிச்சிருப்போம். அங்க பாருங்க, UPSC இஸ் டிலீட் அண்டர் த ஆர்டிகல்ஸ் 315 323 பார்ட் 14. புரியுதுங்களா? பார்ட் என்றால் இது பிரிவு. புரியுதா? எத்தனாவது பிரிவுல இருக்கு? 14வது பிரிவுல விதி 315 323 வரைக்கும் எதை பத்தி சொல்லுது? மத்திய அரசு பணி தேர்வாணையத்தை பத்தி இதுல மென்ஷன் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? சரி, இது எப்ப சார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு ரீஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919 உருவாக்கப்பட்டது. அந்த ரீஃபார்ம்ல எக்கச்சக்கமான ரீஃபார்ம் கொடுத்தாங்க.
சரிங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் கமிஷன் போர்டு, சர்வீஸ் கமிஷன் போர்டு ஒன்று நீங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அப்ப 1919 ஆக்டை பேஸ் பண்ணி 1923 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கமிஷன் போர்டு, பணியாளர் சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926 வந்து மெட்ராஸ்ல உருவாக்குனாங்க. எங்க உருவாக்குனாங்க? மெட்ராஸ். சென்னை தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 26 உருவாக்குனாங்க. 26 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எதை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்க? 19 மாண்டேக் செம்ஸ்போர்ட் ரீஃபார்மை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி மற்ற பாயிண்ட் பார்க்கும் பொழுது சும்மா வந்து ஆர்டிகல் 310 வந்து பாத்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இப்ப நாமெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டோம்னா நம்மளுடைய பணிகள், நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ், இது எல்லாமே ஆர்டிகல் 310 சொல்லுது. அதை தாண்டி 320 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கா இல்லையா, இதனுடைய ஃபங்க்ஷன், இதனுடைய செயல்பாடு, எப்படி எக்ஸாம் வைக்கணும், எப்படி செலெக்ஷன் பண்ணணும், இப்படி அவங்க செயல்பாடு இருக்கா இல்லையா, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இல்லையா, அதை பத்தி சொல்லக்கூடிய விதிகளை வந்து ஆர்டிகல் 320. 330 வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவில் SC ST உடைய சீட்ஸை பத்தி சொல்லுது. ஏன் சார் இதெல்லாம் வந்து இதுல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்க பாருங்க 310, 20, 30 இப்படி நீங்க படிக்கும் போது 10, 20, 30ன்னு சொல்லி இப்படி நீங்க ஒரு தொடர்புடைய பாயிண்டா படிக்கணும். அப்போதான் ஈஸியா மனப்பாடம் ஆகுன்றத புரிஞ்சுக்கீங்க. சொல்றது புரியுதுங்களா? எல்லாமே ஈஸி தான். அதை நம்ம எப்படி படிக்கிறோம், நாங்க எப்படி சொல்லி கொடுக்குறோம், அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதா இதுல ஒரு சேலஞ்ச், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அடுத்த பாலிட்டி கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன். சிம்பிளான கொஸ்டின். என்ன கேட்டிருக்கான்? அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் முறையாக கூடிய தேதி, ஆண்டு சொல்லி சிம்பிளா கேட்டிருக்கான். சொல்றது புரியுதுங்களா? அவன் வந்து ஆண்டை மட்டும் கேட்கல, டேட்டே கேட்டிருக்கான். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துல அவங்க போடுற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான், அவங்களுக்கு அடிமையா தான் நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம். சரிங்களா? நம்மளுக்கு உண்டான சட்டத்திட்டத்தை நாமளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா MN ராய் வந்து சொல்லிருப்பார். சொல்றது பாத்தீங்களா? அப்ப அதனுடைய நீட்சி தான் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபைங்கிறது எப்ப முதல்ல கூண்டுச்சுங்கிறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. December 15, 1946, December 12, 1946, December 7, 1946, December 9, 1946 இதுல கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிசம்பர் மாசம், எல்லாமே 1946 தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த தேதியில தான் எதுன்னு தெரியல. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்ப இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா December 9, 1946 தான் இதுக்கு சரியான விடை. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்ப இதை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது இதுல வந்து கேபினெட் மிஷன் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? 1946 அலெக்சாண்டர், கிரிப்ஸ், லாரன்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு தூதுக்குழு. சரிங்களா? இதுக்கு பேர் தான் கேபினெட் தூதுக்குழு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லண்டன். லண்டன்ல எம்பியா இருந்தவங்க, அங்க உள்ள கேபினெட் மினிஸ்ட்ரியில இருந்த அமைச்சர்கள், அவங்க இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கு பேர் தான் கேபினெட் அமைச்சரவை, கேபினெட் மிஷன். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியர்களுக்கு அவங்களே சட்டத்தை உருவாக்கலாம், நீங்களே உங்களுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு கமிட்டி மாரி ஒன்று ஆரம்பிங்க, அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. கேபினெட் மிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததாலதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து ஃபார்ம் பண்றாங்க. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஆமா. ஸ்டார்டிங்லயே 1934 MN ராய்ங்கிறவரு இந்தியர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அரசியலமைப்பு வேணும், பிரிட்டிஷ்காரர் போற சட்டத்திட்டம்லாம் நமக்கு ஒன்றும் செட் ஆகல, நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு அவர் வந்து முதல்ல இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு சொல்லி முதலாக முன்மொழிந்தவர், சொன்னவர் யாருன்னு கேட்டா MN ராய் 1934 சொல்லிட்டாரு. ஆனா 1946 கேபினெட் மிஷன் வந்து உங்களுக்கான சட்டத்தை நீங்களே உருவாக்கிக்கீங்க, இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்றாங்க. எப்ப ஃபார்ம் பண்றாங்கன்னா, முதல் மாநாடு, முதல் மீட்டிங் வந்து டெல்லியில, புரியுதா, பார்லிமெண்டரி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பாராளுமன்ற வளாகம். பழைய பாராளுமன்ற வளாகம் வந்து பாத்தீங்கன்னா வட்டமா இருக்கும். நியூ பார்லிமெண்டரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி முக்கோண சைஸ்ல இருக்கு. இப்ப மோடிஜி வந்து கட்டி வச்சிருக்காரு, புரியுதுங்களா இல்லையா? சோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா December 9, 1946 தான் நடந்துச்சு. சரிங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்கா இல்லையா, இதுல டிராஃப்ட், சரிங்களா, அதனுடைய முக்கியமான பர்பஸ், அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா,
அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறது தான் இதோட டிராஃப்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தை வரைவு செய்யறது, உருவாக்குறது அதோட முக்கியமான நோக்கம். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹெட், இந்த ஹெட்ல வந்து ரெண்டு விதமான ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் ஹெட், ஃபர்ஸ்ட் டெம்பரவரி ஹெட் இப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதல் தற்காலிக தலைவர், முதல் டெம்பரவரி ஹெட்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் முதல் தற்காலிக தலைவர். சொல்றது புரியுதுங்களா? டிசம்பர் 9 பதவி ஏற்றிருப்பார். 2 டேஸ்லயே டெத் ஆயிருப்பார். 2 நாள்ல டெத் ஆயிருப்பார். ரொம்ப ஏஜ்டு, உடல்நல குறைவு இல்லாம டெத் ஆயிட்டாரு. ஆரம்பமே அமரக்கலமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டிசம்பர் 11 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை என்ன பண்ணிருப்பாருங்க அப்படின்னா ஹெட்டா போட்டிருப்பாங்க. அப்ப இவரு தான் நிரந்தர தலைவர்னு சொல்லிருப்பாங்க. சொல்றது புரியுதா? அப்ப டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஃபர்ஸ்ட் டெம்பரவரி ஹெட், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் ஹெட். சிம்பிளா கேட்டா முதல் தலைவர், முதல் நிரந்தர தலைவர் இப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியா ரிபப்ளிக் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்குமே இவரு தான் வந்து அரசியல் நிர்ணய சபையில வந்து தலைவராக இருந்திருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி BN ராவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட அமைச்சர். அரசியல் நிர்ணய சபைக்கு சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? லீகல் அட்வைசர் BN ராவ்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி தலைமை வரைவாளர், சீஃப் இந்த டிராஃப்ட் மேன்ஸ் அப்படிங்கிறது வந்து SN முகர்ஜி அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. அப்ப ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் சொல்லி இப்படி பார்க்கும் பொழுது ஒண்ணு லாஸ்ட் இயர் இதுல இருந்து கேட்டிருக்கான், இந்த இயர் இதுல இருந்து கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம டிஸ்கஷன் பண்ணும் பொழுது நாம டிஸ்கஷன் பண்றதுல இருந்தே உங்களுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரதுக்கு மேக்சிமம் பாசிபிள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பாலிட்டி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி எக்கனாமிக் கொஸ்டின். ஸோ ரங்கராஜன் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ரங்கராஜன் குழு பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது வந்து எக்கனாமிக் கொஸ்டின். ரங்கராஜன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய காலேஜோட சீனியர். இவரு வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதான் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ஆய்வறிஞர்னு சொல்லலாம். இவரை ரங்கராஜன் வந்து திருச்சி நேஷனல் காலேஜ்ல என்னுடைய காலேஜோடைய அலுமினி. திருச்சி நேஷனல் காலேஜ்ல படிச்சிருக்காரு. சென்னை லயோலா காலேஜ்ல எக்கனாமிக் படிச்சிருக்காரு. இவர் ஒரு பொருளாதார ஆய்வறிஞர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அவரு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? வேலையின்மை, வங்கி, வறுமை, கல்வி. அந்த ரங்கராஜன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அது என்ன ரீசனுக்காக போடப்பட்டது அப்படின்னா வறுமை கோட்டை மறுவரையறை செய்வதற்காக 2012 வந்து போடப்பட்ட ஒரு கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த ரங்கராஜன் கமிட்டி வந்து 2012 வந்து உருவாக்கி இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ரெடிஃபைன் த பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டை மறுவரையறை செய்தல். ஏற்கனவே வறுமை கோடு வந்து இத்தனை ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிங்கன்னா வறுமை இல்லை, இத்தனை ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க இத்தனை ஒரு நாளைக்கு இத்தனை ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு கீழே சம்பாரிச்சிங்கன்னா நீங்களா வறுமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்தியாவில வந்து இந்த 2012 வந்து இந்தியாவில வந்து 29.5% மக்கள் வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லுது. மொத்தம் 100% மக்கள், அதுல 29.5% வந்து வறுமையில இருக்காங்களாம். அதுல கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா 30.9%, நகர்ப்புறத்துல 26.5% வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. இதை தாண்டி பாவர்ட்டி லைன் அவர் என்ன வந்து பரிந்துரை சொல்றாரு, வறுமை கோடு இந்த ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சீங்கன்னா நீங்க வறுமையா இல்லைன்னு அர்த்தம், இந்த ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வறுமையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா ஒரு நாளைக்கு கிராமத்துல 32 ரூபா சம்பாரிச்சாங்க 2012 ஒரு நாளைக்கு கிராமத்துல 32 ரூபா சம்பாரிச்சாங்கன்னா அவங்க வறுமை இல்லை, ஆனா வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, நல்லா வாழ்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நகர்ப்புறத்துல வந்து 47 ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து வறுமை இல்லை, அப்ப அதுக்கு கீழே சம்பாரிச்சாதான் நீங்களா வறுமையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாரு. சொல்றது புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா their should was too low, ரொம்ப கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் தாகத்திருத்தப்புறம் கிராமம் என்னுடைய கிராமத்துல நான் வந்து 32 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாரிச்சேன்னா ஓகே, புரியுதுங்களா?
நான் வந்து வறுமை கோட்டுக்கு மேல உள்ளது அப்படின்னு. அதே மாதிரி வேலூர்ல உள்ள ஒரு கிராமத்துல வந்து 32 ரூபா சம்பாரிச்சாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு மேல உள்ளன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஏரியாவிலுமே ஒவ்வொரு கிராமத்திலுமே வறுமை கோடுங்கிறது முன்ன பின்ன மாறுபடுது. புரியுதுங்களா? இப்போ வந்து ஈரோட்டு பக்கமா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஜவுளி தொழில் அதிகமா செய்வாங்க. ராணிப்பேட்டை வேலூர்ல வந்து சாய பட்டறைகள் அதிகமா இருக்குது. அப்ப அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வருமானம் அதிகமா பார்ப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுபடுது. நீங்க எப்படி ஓவரால் இந்தியாவுக்கே எல்லா கிராமத்துக்கும் 32 ரூபான்னு சொல்லுவீங்க? தப்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிட்டிக்கு வந்து 47 ரூபான்னு சொல்றது இதுவும் தப்புன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீஜனல் பிரைஸ் வந்து வேரியேஷன், ஒவ்வொரு மண்டலங்களையும் ஒவ்வொரு ஏரியாவிலுமே இந்த சம்பாதிக்கக்கூடிய திறன் வந்து சம்பளம் வந்து முன்ன பின்ன மாறுபடுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தெளிவா ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கறோம் அப்படின்னா இதே மாதிரிதான் நம்மளுடைய கிளாஸஸும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து வந்து பாருங்க, வாட் வாஸ் த பிரைமரி ரீசன் ஃபார் த பிளான் ஹாலிடே பிட்வீன் 1966 இருந்து 1969? பிளான் ஹாலிடே அப்படின்னா என்ன? அது திட்ட விடுமுறை. ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டிருப்போம், அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் போடுறது, அதுக்கு ஒரு லீவ் விட்டுருவோம்ப்பா, ரொம்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காண்டாகும், நடுவில் கொஞ்சம் கேப் விடுவோம், அதுக்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 1966 மற்றும் 69க்கு இடையில் திட்ட விடுமுறைக்கான முதன்மையான காரணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ரீசன்? ஏன் அந்த இடத்துல 5 வருஷத்துக்கு ஒரு முறை பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1951 டு 56, அடுத்து 56ல இருந்து 1961, 1961 இருந்து 1966 சொல்லி இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான், இது வந்து செகண்ட் ஃபயர் பிளான், இது வந்து தேர்ட் ஃபயர் பிளான்ங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அப்ப இந்த தேர்ட் ஃபயர் பிளான் நடக்கும்பொழுதுதான் 1966 இருந்து 69 சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் ஃபயர் பிளான் நடக்கும் பொழுதுதான் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி. ஓகேவா? அந்த தோல்வியில இருந்து மீள்றதுக்கு கையில பணம் இருக்காது, வெறும் திட்டத்தை வச்சுட்டு என்ன பண்றது, எல்லாம் வறுமையில இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாங் டைம் பிளான் வேண்டாம், ஃபயர் பிளான் வேண்டாம், நம்ம குட்டி குட்டி குட்டியா என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு முறை பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுதான் ஃபயர் பிளானை தவிர்த்துட்டு இந்த டைம்ல மட்டும் 1 இயர் பிளானை கொண்டு வந்துட்டாங்க. அந்த 1 இயர் பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஹாலிடேன்னு சொல்றோம், திட்ட விடுமுறை காலம்னு சொல்றோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வி. ஏன் 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடையுது அப்படின்னா இது எந்த காலகட்டம்? 1966ல இருந்து 69. நல்லா கவனிச்சுக்கணும். 1962ல இந்தியா சைனா வார், ஒரு வார் நடந்ததுனாவே அங்க வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், வறுமை ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி 1965ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார், 2 வார் நடந்திருக்கு இந்த பீரியட்ல, 62ல இருந்து 65. அப்ப இந்த 2 வார் வந்து தொடர்ச்சியா நடந்ததால இந்தியா வந்து இழப்பை நோக்கி அதிகமா போயிடுச்சு, பொருளாதார வீழ்ச்சி அதிகமா சந்திச்சிருச்சு, சோத்துக்கு வழி இல்லாம இருந்துட்டாங்க. அதனால லாங் டைம் ஃபயர் பிளான் நம்மளால வந்து பிளான் பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துக்கு விடுமுறை விடுறாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு திட்ட விடுமுறை காலம்னு சொல்றோம். நம்ம சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்பொழுது அதே தான், ஏற்கனவே நான் சொன்னதுதான் பாருங்க. 1966ல இருந்து 69 வரைக்கும் பேரு பிளான் ஹாலிடேன்னு சொல்லுவோம். இது ஏன் சொல்றாங்கன்னா தேர்ட் ஃபயர் பிளானோடைய ஃபெயிலியர் மாடல், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து கொண்டு வரோம். சைனா வாருங்கிறது இந்தியா சைனா வார் 62, இந்தியா பாகிஸ்தான் 65. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வறட்சி அதிகமா இருக்கு, பஞ்சம், புரியுதுங்களா? போர் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ், பொருளாதாரத்துல வந்து பெருசா வந்து வளர்ச்சி இல்லை. அதனால இந்த பிளான் ஹாலிடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்த பிளான் ஹாலிடே அப்படின்னா ஆனுவல் பிளான்ஸ் போடுவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு. 1966ல இருந்து 67, 67ல இருந்து 68, 68ல இருந்து 69 சொல்லி இயர்லி பிளான், ஆண்டு திட்டம் வந்து போட்டு அந்த குட்டி குட்டி டார்கெட் வச்சு போவாங்கிறது தான் இதுக்கான ஒரு சாராம்சங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பாருங்க, எஸ்எஸ்சில சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்டனி, ஜுவாலஜி இருக்கு, எல்லாத்துலயும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா when did மைக்கேல் ஃபாரடே discover the electromagnetic induction? சரிங்களா? மின்காந்த தூண்டல், the principle behind the electric transformer and generator அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மின்மாற்றி மற்றும் ஜெனரேட்டரின் பின்னணியில் உள்ள கொள்கையான மின்காந்த தூண்டலை மைக்கேல் ஃபாரடே எப்போது கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1831 தான். 1831ல என்ன சொல்லிருக்காங்கன்னா மின்மாற்றி மற்றும் ஜெனரேட்டர், பாத்தீங்களா, இதுக்கு இதனுடைய பின்னணி கொள்கையில் உள்ள இதனுடைய பிரின்சிபிள்ஸ்
இது எப்படி இயங்குது, இது எப்படி இயங்குது அப்படின்னா மின்காந்த தூண்டல் பேஸ் பண்ணி அதனுடைய பிரின்சிபல் அடிப்படையா வச்சுதான் என்ன சொல்லிருக்காங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் அந்த டிரான்ஸ்பார்மர் அண்ட் ஜெனரேட்டர்லாம் இயங்குதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அதை எப்போது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1831 கண்டுபிடிச்சாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மைக்கேல் ஃபாரடே டிஸ்கவர்ட் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன் 1831. சொன்னது புரியுதுங்களா? அப்ப இந்த மின்காந்த தூண்டலை வந்து 1831 கண்டுபிடிச்சாருங்கிறது ஒண்ணு. திஸ் பிகம் த பிரின்சிபல் பிஹைண்ட் த எலக்ட்ரிக் டிரான்ஸ்பார்மர் அண்ட் ஜெனரேட்டர், ஏற்கனவே சொன்னதுதான். இதை தாண்டி ஃபாரடே மேட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம், சரிங்களா, மின் காந்தவியல் மற்றும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மின் வேதியியல், இதுல வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி எலக்ட்ரோலைசிஸ் லாஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பென்சின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ஓகேங்களா, சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ரெண்டாவது क्वेश्चन வந்து பாருங்க, சயின்ஸ்ல வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் த டூத் எனாமல், சரிங்களா, இன் த ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனித உடலில் சிப்பியை பர்சிப்பினா எனாமல், புரியுதுங்களா, பல்லுல உள்ள எனாமல் இருக்கா இல்லையா, மேல வந்து எவுரு ஈரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா, ஆரஞ்சு கலர்ல இருக்கா இல்லையா, ஆமா, உருவாகும் பொருளின் வேதியியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கால்சியம், சோடியம், கால்சியம் ஹைட்ராக்சி பைடைட், ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சி பைடைட் தான் இதுக்கு சரியான விடை, சரிங்களா. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடியிலேயே ரொம்ப வலிமையான உள்ள அந்த ஆர்கான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எனாமல்ங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. The tooth enamel is mainly made of பாருங்க கால்சியம் ஹைட்ரோபைடைட் அப்படிங்கிறது, அதுல இருந்து தான் இது வந்து மேக்சிமம் இது உருவாயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது ஒண்ணு. இந்த ஹைட்ரோக்சைட் பைடைட் இஸ் எ மினரல், புரியுதுங்களா, எதனுடைய கனிமம் அப்படின்னா கால்சியம் அபிடைட். கால்சியம் அபிடைட்டோடைய ஒரு கனிமம் தான் எது அப்படின்னா இந்த கால்சியம் ஹைட்ரா அந்த பைடைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க, சரிங்களா. இதை தாண்டி நம்மளுடைய பல் இருக்குல்ல, அந்த அந்த எனாமல் இருக்குல்ல, அந்த பல்லுல ஈரு எவருன்னு சொல்றோமா இல்லையா, அது வந்து மேக்சிமம் எந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வேதியியல் கலவையில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட் ஹைட்ராக்சைடு அயனி, இந்த 3ம் கலந்த கலவையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஹியூமன் பாடியிலேயே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. இப்ப இந்த ஈர்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதாலதான் நம்மளால நல்லா கறியை பிடிச்சி நல்லா எலும்பை பிடிச்சி கடிக்க முடியுது. இல்லைன்னா பல்லு என்ன ஆயிடும், ஃபுல்லா கல்லிட்டு வந்துடும். அததான் சொல்லிருக்காங்க, கிவ் எனாமல் ஸ்ட்ரென்த் அண்ட் டூரபிலிட்டி ஃபார் சவிங், புரியுதுங்களா இல்லையா, நல்லா அசை போடுறதுக்கு ஃபுல்லா கறியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோடெக்ட் டீத் ஃப்ரம் டிகே அண்ட் டேமேஜ், அந்த பல் சொத்தை பல் சிதைவு, இந்த சொத்த பல்லு பூச்சி பல்லு இருக்குன்னு சொல்றோமா இல்லையா, அதுல இருந்து பல்ல பாதுகாக்கக்கூடியது எதுனா இந்த எனாமல் தான், புரியுதுங்களா இல்லையா. ஆமா, எனாமல் இஸ் ஹைக்லி ரெசிடென்ஸ் டு ஆசிட், ஆசிட் அமிலத்துல இருந்து இந்த எனாமல் வந்து நம்ம பல்ல வந்து பாதுகாக்குதுங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜெரோப்தால்மியா ரெஃபர்ஸ் டு த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் விச் சென்ஸ் ஆர்கான்ஸ் ரிலேட்டட் டு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதாவது தமிழ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெரோப்தால்மியா என்பது வைட்டமின் ஏ குறைபாட்டுடன் தொடர்புடைய எந்த உணர்வு உறுப்பின் அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகளை குறிக்கிறது. வைட்டமின் ஏனாவே நமக்கு நல்லாவே தெரியும், மாலை கண் நோய், கண் பிரச்சனைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பேசிக்கான கொஸ்டின் இதுதான். நமக்கு வந்து இந்த கொஸ்டின்லாம் இந்த லெவல்ல தான் கேட்பாங்க, பயப்படாதீங்க, சரிங்களா. ஏன்னா 80 கொஸ்டின்ல ஈஸியா 50க்கு மேல போட்டுடலாம். அந்த 50க்கு மேல போடுற அளவுக்கு நாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்க கரெக்டா கொடுத்துருவோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து காதுகள் மூக்கு பிளஸ் கண்கள் பிளஸ் நாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கண்ணுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த ஜெரோப்தால்மியா இஸ் கேஸ்டு டியூ டு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, விட்டமின் ஏ குறைபாட்டால தான் ஜெரோப்தால்மியாங்கிற ஒரு நோய் வந்து இந்த குறைபாடு வந்து ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது மெயின்லி அஃபெக்டட் வந்து எய்ஸ், கண்ணுல தான் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதனுடைய சிம்டம்ஸ் பார்க்கும் பொழுது ட்ரைனஸ் ஆஃப் கன்ஜன்சிட்டியா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது
கண்களில் உள்ள சவ்வுகள் பாதிக்கப்படுதல், இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், இரவு நேர நிற குருடு அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டாட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா கண்ணுல வந்து புள்ளிகள், புரியுதுங்களா, கண் புள்ளின்னு சொல்லுவோமா இல்லையா, இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா இந்த ஜெரோப்தால்மியா நோய் இருக்குதுன்னு அர்த்தம், வைட்டமின் ஏ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா. சிவியர் கண்டிஷன் மே கேசஸ், புரியுதுங்களா. இதனால என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா பர்மனன்ட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நிரந்தரமா கண்ணு தெரியாம போகுங்கிறது தான் அல்டிமேட் இதுல இது, சரிங்களா. இதை தாண்டி இவங்க கோரனல் யூலரிசியேஷன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதில் வந்து கண்ணுல வந்து அந்த பார்த்தோன்னா கார்னியான்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த பகுதி வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தா வாஷ் அவுட் ஆகிடும், ஃபுல்லாவே டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதான் இதுல நம்ம இந்த விளக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து 4வது கொஸ்டின் வந்து பார்க்கும்பொழுது என்ன கேட்டிருக்காங்க, the fluid portion of the cytotol divide of any cell organelles present in both the prokaryotic and eukaryotic cell is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரோகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக் செல் இரண்டிலும் உள்ள எந்த செல் உறுப்புகளும் இல்லாத சைட்டோசோலின் திரவ பகுதி டேஸ் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது சயின்ஸ்ல வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின், இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோபிளாசம், சைலோசோம், நியூக்ளியோபிளாசம், அப்புறம் புரோட்டோபிளாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஹைலோபிளாசம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, செல் உறுப்புகள் இல்லாத சைட்டோபிளாசம் திரவ பகுதின்னு கேட்டீங்கன்னா ஹைலோபிளாசம் தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது புரோகேரியாட்டிலும் இருக்கும், யூகேரியாட்டிக்லயும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அடுத்த ஆப்ஷன் வந்து லைசோசோம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டைன் டிசிட்டிவ் என்சைம், புரியுதுங்களா, செரித்தல் நிகழ்வுகள் செய்யக்கூடியது வந்து லைசோசோம்ங்கிறது புரிஞ்சுக்க, செரிமானம் நடைபெறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் டியூட்டிஸ் பார்க்கக்கூடியது லைசோசோம்ங்கிறது நல்லாவே தெரியும். பிரசன்ட் ஒன்லி இன் அனிமல் செல்ஸ், விலங்கு செல்கள்ல மட்டும்தான் லைசோசோம் இருக்குங்கிறது இது ஒரு கூடுதல் தகவல். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நியூக்ளியோபிளாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் இன்சைட் த நியூக்ளியர் ஆஃப் ஈக்யூரேட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதாவது ஈக்யூரேட்டிக் செல் இருக்குல்ல, ஈக்யூரேட்டிக் செல்களில் உள்ள உட்கருவில் உள்ள ஒரு பகுதி தான் நியூக்ளியஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நியூக்ளியஸ் தான் உட்கருன்னு சொல்லுவோம், அதனுடைய மைய பகுதி தான் நியூக்ளியஸ்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புரோட்டோபிளாசம்ங்கிறது என்டையர் லிவிங் சப்ஸ்டன்ஸ் இன்சைட் எ செல், அதை பார்த்தீங்கன்னா கிரிட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுடைய ஒரு முக்கியமான ஒரு லிவிங் சப்ஸ்டன்ஸ், புரியுதுங்களா, உயிர் தன்மை உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம், அந்த புரோட்டோபிளாசம் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்ப சயின்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துன்னு பார்த்துட்டோமா, கடைசியா பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாவே ஆல்மோஸ்ட் கொஸ்டினை வந்து நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். சொல்றது புரியுதுங்களா. Who among the following was appointed as the Ministers of Tribal Affairs in June 2024 அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதுல ஜூன் 2024 பழங்குடியினர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான மினிஸ்டர்ஸ், எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்திருக்கும், ஆனா ஏன் வந்து ட்ரைபல் மினிஸ்டரை கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா. எப்பயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் காஸ்ட், மைனாரிட்டி, சொல்றது புரியுதுங்களா இல்லையா. ஸோ இதை தாண்டி இந்த டிரான்ஸ்ஜெண்டர், உமன்ஸ், சைல்டு, இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. நான் இப்ப சொன்ன பேர்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுச்சுன்னா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அந்த ஏரியாவில தான் ரவுண்டு கட்டி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிதான் ட்ரைப்ல கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூபேந்திர யாதவ், ஜுவல் ஓரம், பிரகத்லாத் ஜோஷி, அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகத்லாத் ஜோஷி தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா. சாரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ஓரம் தான் சரியான விடை. ஜுவல் ஓரம். சரிங்களா. ஜுவல் ஓரம் was appointed as Ministry of Tribal Affairs in June 2024. சரிங்களா. Ministry of Affairs works for development of the scheduled tribes, அதாவது பழங்குடியினர்களின் முன்னேற்றத்துக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்காலர்ஷிப் அண்ட் ஹெல்த் கேர், இது எல்லாத்தையும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா ஈஸியா வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதை தாண்டி அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய மொழிகளை வந்து என்ன பண்றாங்க, இந்த மினிஸ்ட்ரி மூலமா பாதுகாக்கிறாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரொமோட் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம், நேரடியாக பண பரிமாற்ற வர்த்தனை பண்றாங்க. யாருக்கு அப்படின்னா ஃபார் புவர் ட்ரைபல் பீப்புள்ஸ், புரியுதுங்களா.
பேக்வர்டு கிளாஸஸ் இருக்காங்களா இல்லையா, இந்த ட்ரைபிளே பின்தங்கிய ட்ரைபிள்ஸ் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு வங்கியிலேயே நேரடியா பணம் செல்லக்கூடிய அளவுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு நடுவுல யார்கிட்ட போய் வாங்கணும்னா தானே லஞ்சம் எல்லாம் இருக்கு, அவங்க அக்கௌண்ட்லயே போட்டா எப்படி இருக்கும், டைரக்டா போயிடும்ல. அந்த அடிப்படையில இது இப்படி கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தான் கேட்டிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். இன் ஜூன் 2024 who resigned from their வயநாடு லோக்சபா சீட் சொல்லு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜூன் 2024 வயநாடு மக்களவை தொகுதியிலிருந்து யார் ராஜினாமா செய்தார்? சிம்பிள் கொஸ்டின், சிங்கிள் லைன் தான், அதை படிச்சிருந்தா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி வத்ரா, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே. சொல்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நேமாவே கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எப்பயுமே 2 தொகுதியில் நிற்பாங்க. ஒரு தொகுதியில தோத்துட்டாலும் இன்னொரு தொகுதி கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் நிற்பாங்க. ஆனா பதவி ஏற்றுக்கும் பொழுது, கடைசியா வந்து எம்பியா பதவி ஏற்றுக்கும் பொழுதோ அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆகும் பொழுதோ ஏதாவது ஒரு தொகுதியில் தான் இருக்கும், இன்னொரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அந்த தொகுதியில வேற ஒரு நபரை நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் உள்ள பேட்டர்ன். சொல்றது புரியுதுங்களா? அப்படி ராகுல் காந்தி தான் என்ன பண்றாரு அப்படின்னா, வயநாடு தொகுதியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஜாப் வந்து எம்பிங்கிற ஒரு சீட்டை வந்து லோக்சபா சீட்டை ஜெயிச்சு வந்து ரிசைன் பண்றாரு. சரிங்களா? ஜூன் 2024 ராகுல் காந்தி ரிசைனட் ஹிஸ் வயநாடு லோக்சபா சீட்ஸ். சரிங்களா? இவர் வந்து 2 சீட்டு 2 இடத்துல நின்று 2 இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு 2024 எலெக்ஷன். ரே பரோலிங்கிறது உத்தரப்பிரதேசம், ரொம்ப ஒரு ஃபேமஸானது காங்கிரஸுக்கு. சரிங்களா? 2வது வயநாடு வந்து கேரளா. இந்த 2 தொகுதியிலுமே நின்று 2 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. வயநாட்டுல வந்து ரிசைன் பண்ணிட்டு ரே பரேலி மட்டும் தக்க வச்சுக்கிட்டாரு. ரே பரேலியோடைய எம்பியா வந்து அவர் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கீங்க. ஆஸ் பர் எலெக்ஷன் ரூல்ஸ் a candidate can keep only one seat. ஒரு எம்பி சீட்ல தான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கீங்க. ராகுல் காந்தி சூஸ் டு ரிட்டைன் ரே பரேலி. ரே பரேலியை தக்க வச்சுக்கிட்டாரு, வயநாடை கழட்டி விட்டுட்டாருங்கிறத புரிஞ்சுக்கீங்க. புரியுதா? ஹி சிஸ்டர், அவருடைய தங்கச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி வடேரா. இந்த கன்சிஸ்டட் த பை எலெக்ஷன், இடைத்தேர்தல். ஒருத்தங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டாவோ அல்லது இருந்துட்டாவோ நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு பேர் தான் பை எலெக்ஷன். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, வயநாட்டுல நின்று அவங்களும் ஜெயிக்கிறாங்க. பிரியங்கா வந்த சீட் அண்ட் மேடுகிற எலக்டோரியல் டெபிட். புரியுதுங்களா இல்லையா? அவங்க வந்து பார்த்தா பார்லிமெண்ட்டுக்குள்ளார வராங்க. புரியுதா? சி வென் பை ஏ சிக்னிஃபிகன்ஸ் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெற்றியா அது பார்க்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஒரு லாங் வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வச்சிருக்கேன் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ், முக்கியமா எஸ்எஸ்சி ஜிடியோடைய பேட்டர்ன் பார்த்தோம். ஜென்ரல் அவேர்னஸ் உடைய சிலபஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல பார்த்தோம். அந்த சிலபஸோடைய சிம்பிளிஃபை பேட்டர்ன் அழகா தொகுத்து கொடுத்துருந்தேன். அதுக்கு கீழே வந்து 2022 இருந்து 2025 வரைக்கும் எத்தனை எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நடந்திருக்கு, அதுல ஜென்ரல் அவேர்னஸ்ல மொத்தம் 7 டாபிக் இருக்கு, 7 சப்ஜெக்ட் இருக்கு. 7 சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற தெளிவா கொடுத்துருந்தேன். அதன் பிறகு 7 சப்ஜெக்ட்ல இருந்தும் ஈச் சப்ஜெக்ட்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், அதுவும் லேட்டஸ்ட் 2025 பிப்ரவரி மாசம் நடந்த எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் என்ன ஷிஃப்ட் அப்படிங்கிற அளவு கூட தெளிவா போட்டு நான் என்ன பண்றீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே பைலிங்குவல்ல ஸ்கிரீன்ல காமிச்சு அதுக்கான ஆன்சரை சொல்லி அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வந்து தெளிவா கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ், நம்மளுடைய கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயம் தேவையில்லை. மற்ற மேக்ஸ் ரீசனிங்லாம் நீங்க சால்வ் பண்ணி தான் போடணும். ஒரு 45 to 50 செகண்ட் வந்து அதுக்கு செலவு பண்ணணும், யோசிக்கணும். ஆனா இதை வந்து கரெக்டா நீங்க மனப்பாடம் பண்றது, கரெக்டா அந்த கொஸ்டின் ஏரியாவில் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருந்தீங்கன்னா, கொஸ்டினை படிச்ச உடனே ஈஸியா ஒரு 10 to 15 செகண்ட்லேயே ஒவ்வொரு கொஸ்டினையும் ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கான நாள் அன்னைக்கு இருந்தால், எக்ஸாம் டே அன்னைக்கு இருந்தால் 20க்கு 20 கூட தாராளமா ஜென்ரல் அவேர்னஸ்ல போடலாம். ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்க குறைஞ்சது 20க்கு ஒரு 15+ போற அளவுக்கு நாங்க மினிமம் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். மேக்சிமம் நம்மளுடைய டார்கெட் வந்து 20க்கு 20 தான். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் நம்மளுடைய முப்படை ட்ரைனிங் அகாடமியில வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னே ஸ்பெஷலா வந்து வேலூர்ல மாதனூர்ல ஸ்பெஷல் பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். திருச்சி, வேலூர் அண்ட் விருதுநகர் 3 பிரான்ச்லயுமே எஸ்எஸ்சி ஜிடிக்கான கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட சேர்ந்து கிளாஸ், டெஸ்ட் அண்டு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, டெஸ்ட் கொடுக்குறோம். இதை தாண்டி சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறோம்.
இந்த வாய்ப்பு நீங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. முக்கியமா தமிழக மாணவர்கள், தமிழ் மீடியம் மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. நன்றி.